அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் வேலர் போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்எஸ்ஆர் எஸ்ஐ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இப்போ டேட்டு பற்றி ஒரு மெமோ ஒன்று எல்லா குரூப்லேயும் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த மெமோ பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்போ ரிலீஸ் ஆகிருக்குன்னா 24/2025 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா கீழே உங்களுக்கு டேட்டட் சைனும் சிக்னேச்சரும் இருக்குது. இதை வச்சு ஓரளவு இது உண்மைன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது பார்த்தா. இது எப்போது எக்ஸாம் டேட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா ஜூன் 4வது வாரத்தில் இருக்க வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் என்னென்னா இதில் ஒரு 46 சென்டர் போட்டிருக்காங்க. 46 சென்டர் ஓப்பன் கேண்டிடேட்க்கும் 12 டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்க்கும் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா எவ்வளோ பேர் அப்ளிகேஷன் இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் நம்மளுக்கு அப்ளிகேஷன் டேட்டே முடியல. அதால் இதுவுமே ஒரு யூகம்தான். அதே மாதிரி தான் டேட்டுமே ஒரு யூகத்தில் கூட இருக்கலாம். ஆனால் நம்ம படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஜூன் 4th வீக் எக்ஸாம்னு சொல்லிவிட்டு அந்த டேட் வச்சு படிங்க. டேட்டு தள்ளியும் போகலாம், பிஃபோராக வர வாய்ப்பு கிடையாது. டேட் உங்களுக்கு ஜூலை கூட போக வாய்ப்பு இருக்குது. பட் அதை வச்சுட்டு நம்ம காலத்தாம படிக்க வேணாம். நீங்கள் ஜூன் கடைசி லாஸ்ட் வீக்னு சொல்லிட்டு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி படிங்க. தள்ளி போச்சுன்னா நல்லது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. எவ்வளோ சென்டர்ஸ் எல்லாமே அந்த டீட்டெயில் எல்லாமே இதில் இருக்குது. அலாட்மெண்ட் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே தெரியும். மாடல் இது ஒரு நல்ல ஒரு இதுதான். பட் நம்ம அதிகாரப்பூர்வமாக வெப்சைட்டில் நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது ஒரு மெமோ பாஸ் ஆகிருக்கு. பட் இதுலேயுமே ஒரு சென்டர்லாம் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு மெமோ தான் இது. அதால் இதுதான் டேட்டுன்னு சொல்லிட்டு பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு 50 நாட்கள் இருக்குது. ஈஸியாக 50 நாளில் புதுசாக ஸ்டார்ட் பண்ணால் கூட 50 நாளில் டெய்லியுமே ஒரு 10 மணி நேரம் படித்தாலே கண்டிப்பாக சிலபஸ் எஸ்ஐ சிலபஸை முடிச்சிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எஸ்ஐ சிலபஸ் லெசன் இந்த டைமில் ஃபுல்லாக படிக்காமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி சிலபஸ் ஆல்ரெடி உள்ளது அந்த டாபிக் வைஸ் இதெல்லாம் படிச்சிங்கனாலே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அதான் மாணவர்கள் பயப்படாமல் படிங்க. எக்ஸாம் லாஸ்ட்டு 2 எக்ஸாம் ப்ளஸ் அந்த ஆல்ரெடி விட்ட மாடல் கொஸ்டின் பேப்பரை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதுக்கப்புறம் அவங்க மாடல் கொஸ்டின் பேப்பர் விடுவாங்களா விட மாட்டாங்களான்லாம் நமக்கு தெரியாது. அதால் ப்ரீவியஸாக உள்ளதை நீங்கள் இது பண்ணாலே நம்ம ஈஸியாக எக்ஸாமை பாஸ் ஆகிடலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பயப்பட தேவையில்லை. பயப்படாமல் படிங்க. பயப்படாமல் பயந்துட்டு நிறைய மாணவர்களும் சிலபஸ் இல்லாததை படிக்க வேணாம். சிலபஸ் இதை மட்டும் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். ஆல்ரெடி ப்ரீவியஸ் சிலபஸ் பார்த்து தெரியும் உங்களுக்கு. அதில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஃபிசிக்ஸ்னா என்ன, கெமிஸ்ட்ரினா என்னன்னு சொல்லிட்டு அந்த டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ கெமிஸ்ட்ரினா உதாரணத்துக்கு அந்த 2 டாபிக் தான். அது மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். 2-3 டாபிக் தான் இருக்குது, சால்ட்டு இதெல்லாம். அதேமாதிரி ஃபிசிக்ஸும் அதேமாதிரி ஃபிசிக்ஸ் ஒரு 8-10 டாபிக் இருக்குது இம்பார்ட்டன்ட். அது மட்டும் படிங்க. அந்த நம்ம ஆல்ரெடி உள்ள டாபிக் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப் லிங்க் வச்சுருக்கோம். அதில் ஜாயின் பண்ணிங்க. அதை நாங்கள் அப்படியே உங்களுக்கு கொடுக்குறோம். அதான் நம்ம வேர் டு ஸ்டடின்னு போட்டு நம்ம டெஸ்ட் பேட்சே வச்சுருக்கோம். அந்த வேர் டு ஸ்டடி நீங்கள் யூஸ் பண்ணி படிங்க. அதுலேயே நாங்கள் என்னென்ன லெசன்ஸும் கொடுத்துருக்கோம். அந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானதாக இருக்கும். இந்த ஷார்ட் பீரியடில் 50 டேஸில் நீங்கள் இப்படி படித்தா மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். மற்றபடி ஃபுல்லாக ஸ்கூல் புக்ஸ் ஃபுல்லாக உட்காந்து படிக்கிறேன்னா முடியாது. அதால் அதுமாதிரி கரெக்டாக யோசித்து கரெக்டாக படிங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.